கந்த சஷ்டி 6வது நாள். எல்லாரும் எதை நோக்கி எதை காத்திருந்து நம்ம விரதம் இருந்தோமோ அன்னைக்கான நாள் தான் நேத்திக்கு. நிறைய பேர் அன்னன்னைக்கு வீடியோவை அன்னன்னைக்கே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். பட் எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதனாலேயே நிறைய வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாமையே நான் போட்டிருந்தேன். இது நான் 3வது வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. ஆனால் எந்த வருஷமும் நான் பால்பழம் விரதம் எடுத்ததில்லை. ஒருவேளை சாப்பிட்றது மாதிரி தான் விரதம் இருந்திருக்கேன். இந்த வருஷம் பால்பழ விரதம் எடுத்தேன். ஆனால் விரதம் 2வது நாள் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. என்ன ஆனாலும் சரி விரதத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்பா முருகா எந்த கண்டிஷன்லயும் கூட இருந்து இந்த விரதத்தை முடிச்சு கொடுங்கன்னு மட்டும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதையும் தாண்டி 6 நாள் என்னை கொண்டு வந்துட்டாரு. ஆனா 6வது நாள் அன்னைக்கு லட்சார்ச்சனையை பார்த்துட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சதும் எனக்கு ஸ்டமக்ல நிறைய பிரச்சனை வந்தது. இப்ப வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. என்ன சோதனை வந்தாலும் சரி ஐயன் நம்ம கூட இருப்பாருன்னு நான் நம்பினேன். 2 நாள் ஐயனுக்கான எல்லா பூஜையும் சிறப்பா முடிச்சு விரதத்தையும் முடிச்சாச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.